ஓவராலாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 தான் உங்களுக்கு இது கேபிட்டல் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறத பாருங்கள் 6410. ஓகேவா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. பொதுவாகவே நம்ம ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் எந்த மாதிரியான இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலும் சரி, மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து கடைசியில் வந்து நிற்போம். சரியா, ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நம்ம வந்து பேஸாக வந்து வச்சு பார்ப்போம். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான ஒரு ட்ரேடிங்குள்ளேயும் நீங்கள் என்ட்ராக முடியாது. நீங்கள் எந்த மாதிரியான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் கடைசியில் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் வந்து நின்னாகணும். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்து எது சப்போர்ட்டு, எது வந்து ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போகுமா கீழே வருமா, இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுமா, இல்லை கீழே திரும்ப டச் பண்ணிட்டு கீழே வருமா, இப்படின்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டியில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன். நார்மலாக பாருங்கள், மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது மார்க்கெட் வந்து இந்த 2 நாள் இந்த லெவல் வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த லெவல் வரைக்கும் தான் இருக்குது. சரியா, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோம். சரியா, இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. பட் இந்த லெவல் வரைக்கும், சரியா, அதாவது இந்த லெவல் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை வந்து ஏதாச்சும் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடிங் நடக்க போகிறப்போ எது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும். சரியா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, சப்போர்ட் எதுவாக இருக்கும்? இந்த லைன். ஓகேவா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வரைவோம். ஓகேவா, ஸோ நடுவில் வேறு இது எந்தெந்த லெவல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? அதுக்கு முதல் நாள் பாருங்கள், மார்க்கெட் இந்த ஸ்டார்ட் ஆனது மேலே போயிட்டு திரும்ப அகைன் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட, சரியா, நல்லா தெரியுதா, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். சரியா, இது வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ. மார்க்கெட்டு இந்த இடத்துக்கிட்ட, சரியா, மார்க்கெட் இந்த லெவல்கிட்ட வரும்போது நம்ம இது வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸாக எடுக்க போகுது. லெவல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா, ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். சரியா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போதோ இல்லை சப்போர்ட் கிட்ட போகும்போதோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிறப்போ அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறேன். என்னென்னா திரும்ப மார்க்கெட் வந்து மார்க்கெட் இஞ்சி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி நல்ல இஞ்சி வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது சப்போர்ட் கிட்ட. ஓகேவா, நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்? வெயிட் பண்ணுறேன். இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுதா இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதா அப்படின்னு பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா, நல்ல ஒரு புல்லிஷ், ஓகேவா, புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா, ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சரியா, அந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்னா மார்க்கெட் 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன். சேம் டைம் புட் ஆப்ஷனையும் பை பண்ண போகிறேன். சரியா, அதாவது மார்க்கெட் பாருங்கள் எந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அப்போது 18,000 கிட்டத்தட்ட 18,022 24 அந்த லெவலில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 18,100, ஓகேவா, அதாவது 18,000 கால் ஆப்ஷனையும் 18,050 புட் ஆப்ஷனையும் செல் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்குது. அதாவது 18,024 25 இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா 18,000 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறேன். அதே போல் 18,050 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த இடத்துலையும் ஒரு பை, கால் ஆப்ஷனை ஒரு பை பண்ண போகிறேன், புட் ஆப்ஷனையும் ஒரு பை பண்ண போகிறேன். அகைன் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 30% வந்து ப்ராஃபிட் இது வைக்க போகிறேன். ஸ்டாப் லாஸ் 20 to 30% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். சரியா, ஸோ இதில் என்னாகும்? ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இதை நல்லா சப்போர்ட் எடுத்துட்டா ஒன்று மேலே போக போகுது, இல்லைனா இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக போகுது. ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. இன்னொரு லெக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து அங்கே ஹிட் ஆகிற போகுது. சரியா, ஸோ இது வந்து அப்படி தான் நடக்க போகுது. இதை வந்து நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 18,000 கால் ஆப்ஷன் பை, 18,000 புட் ஆப்ஷன் பை. ஸோ இன்றைக்கி டேட் என்ன? அதாவது Thursday 29th December
29th டிசம்பர் கரெக்டாக 10:15 முடிஞ்சு, அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சப்போர்ட் எடுக்குன்னு தெரியும். அதனால இந்த இடத்துல எடுக்கிறோம், அதாவது 11:15க்கு எடுக்கிறோம். சரியா, 11:15 29th டிசம்பர் வந்து எடுக்கிறோம். அப்போது என்ன ஆகுதுங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்திருக்கோம். இந்த பேக் டெஸ்டிங்கோட வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து பெய்டு வெப்சைட் தான். மந்த்லி பார்த்தீங்கன்னா 350 பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ டிசம்பர் வந்து 29th அன்றைக்கி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்றைக்கி எக்ஸ்பைரி 11:15க்கு போய்க்கிறேன். ஓகேவா, கரெக்டாக அப்போ வந்து ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள் 18,022 இருக்குது. இது இருக்குது, நம்ம அதே லெவல் தான் அங்கேயும் பார்த்தோம் இல்லையா. ஸோ 18,022 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போகிறோம், 18,000 கால் ஆப்ஷன் ஒரு பை, அதே போல் 18,050 புட் ஆப்ஷன் ஒரு பை. ஓகேவா, ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் 18,000 கால் ஆப்ஷனையும் எடுத்துட்டேன், 18,000 புட் ஆப்ஷனையும் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பார்ப்போம். பட் ஆனால் நமக்கு ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. 42க்கு வந்து கிட்டத்தட்ட 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான். மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைல் ஆனாலே போதும் பார்த்தீங்கன்னா அந்த 8 பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து ட்ரிகர் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 30 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரியா, மேக்ஸிமம் வந்து 30 பாயிண்ட்ஸ், அதாவது 30 பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 30% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சரியா, ஸோ 30% அப்படிங்கிறது வந்து 42ஓட 30% அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 to 13 வரும். சரியா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து 13 -13. ஓகேவா, -13 நீங்கள் இதில் 42ல் 42.85 வந்து 13 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30ங்கிறது வரும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 30 வந்து ஸ்டாப் லாஸு. அதே போல் 55க்கு வந்து 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 16 அந்த லெவல் வரும். அதை இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து 40. ஓகேவா, ஸோ இதுக்கு 30, இதுக்கு வந்து 40 ஸ்டாப் லாஸு. மார்க்கெட்டை வந்து திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. சரியா, மேலே 18,000 கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 30, அதே போல் 18,050ஓட புட் ஆப்ஷனுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 40. சரியா, மார்க்கெட்டை இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து மார்க்கெட் பாருங்கள், அடுத்த 15 minutes. ஸோ போகுது. ஸோ இந்த இடத்துல 40ங்கிறத வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிட்டு. சரியா, இந்த 40 இந்த இடத்துல வந்து வேணா 40.18 இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 40.80க்கு வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா, நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அகைன் மார்க்கெட் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இன்னும் நமக்கு லாஸ் தான் காமிக்குது, பட் ஆனால் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கு வந்து 30 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், இன்னும் 30 வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் பண்ணல. பட் ஆனால் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ 315. ஓகேவா, 315க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும், 6,410. ஓகேவா, ஸோ ஓவராலாக இதுக்கான கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 தான் வந்திருக்கும். சரியா, மேலே இதுக்கு வந்து ஒரு 2,000, கீழே இதுக்கு வந்து 2,500. ஓவராலாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000க்குள்ளே தான் உங்களுக்கு இது கேபிட்டல் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறத பாருங்கள் 6,410. ஓகேவா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மெத்தடு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் ஒர்க் ஆகுமா, சரி மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால் நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க, இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்க, ரியல் ட்ரேடை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். சரியா, ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்ல போகிற ஒரு அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ ஃபர்தராக இதே தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். இது எனக்கு 18,000 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. சரியா, ஃபியூச்சர் இப்போ நம்ம வரப்போகிற வாரத்தில் மார்க்கெட் ஒன்ஸ் வந்து கீழே இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து செக் பண்ணிக்கோங்க நிஃப்டியை. அப்போது அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க. அப்போது மார்க்கெட் இந்த 18,000 கிட்ட வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் மீன்ஸ் இந்த நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும், 1 hour கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லைனா இதை வந்து கிராஸ் பண்ணி நல்லா ஒரு பியரிஷ் கேண்டில் இந்த மாதிரி, ஓகேவா, பியரிஷ் கேண்டில் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கணும். சரியா, அந்த மாதிரி கிராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அதோட லெவலுக்கு தகுந்த மாதிரி. சரியா, இங்கே நம்ம வந்து இது வந்து சின்னதாக இருந்துச்சு. சரியா, இந்த இதை பாருங்கள். ஓகேவா, இந்த கேண்டில் நம்ம எடுத்ததுனால கிட்டத்தட்ட இந்த லெவல் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ்னு வச்சிருப்போம். அதனால நான் 20 to 30% வச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா. அதனால உங்களோட கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 20 to 30% ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வர வாரத்தில் வந்து, அதாவது இன்னைக்கு வந்து 31st டிசம்பர், ஓகேவா, அதாவது இந்த ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா
இந்த 18,000 கிட்ட மார்க்கெட் வருது, ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது நல்லாவே. திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட்டை எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு 2 ட்ரேடிங் எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் நல்லா கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்துடும், கால் ஆப்ஷனோட லாஸ் வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடும். அதே போல் இதை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், புட் ஆப்ஷன் வந்து அந்த லாஸ் வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சொல்லிட்டேன். திரும்பவும் இதில் வந்து நான் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சரியா? பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாப் லாஸில் போட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஓகேவா, நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் வேணால் ரியலாக இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ நான் சொன்ன ட்ரேடை வந்து நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும், கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம், எங்கே வந்து அந்த ரேஞ்ச் வைக்கலாம், ஓகேவா, எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.